வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எதிலும் முதன்மை என்கிட்ட தான் எல்லாரும் வரணும், என்ன கேட்டு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கரார் பேர்வழி நீங்கள். அது மட்டும் இல்லை, வந்தவரெல்லாம் வாழ வைக்கணும், அவங்க எங்கள் ஆட்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக அவங்கள இயர்மார்க் பண்ணக்கூடியதில் எங்கள் திறமைசாலிகள். உங்களுக்கு கீழே எப்படி அடிபடைவதற்காக ஒரு 10 பேரை வைத்து கொண்டு அதை மேய்க்கணும்னா அழகாக அட்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் ஈஸியாக முடியும். அதனால தான் அவங்கள டீம் லீடர் அப்படிங்கிற பொசிஷன், இல்லை கட்சி தலைவர் அப்படிங்கிற பொசிஷன், கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிற பொசிஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் எப்பயுமே ஒரு நிர்மாணத்துக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் அழகாக பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும், எதையுமே யோசித்து செய்வீர்கள் அப்படிங்கிறதும் ஒன்று. ஃபயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நிதானம் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால எல்லாரையும் கட்டுக்கோப்பாக அழகாக அரவணைச்சு கொண்டு போகிறதுனால உங்களுடைய திறமை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நார்மலாக சொல்லுவாங்க, அந்த சின்ன கவுண்டர் படத்தை சொல்லுவாங்க, கண்ணுப்பட போகுதையா அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணுப்பட போகுதையான்றா உங்களை எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தைரியமாக நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, எல்லா காரியம் எடுக்கிறேங்க, ஆனால் காரியம் நல்லா நடக்க மாட்டேங்க, பாதி நின்று போகுதுங்க, ஏனோ தெரியலைங்கன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுன்னு பேர், அவர் சும்மா இல்லை, ஞானகாரகன்னு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்றாரு, உங்க வாக்கு அப்படிங்கிற வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சரி பண்றார். குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து, இந்த கஷ்டங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே போல உங்களுடைய பண வரவுகளை எல்லாம் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துறாரு. இந்த சிக்கல்லாம் ஏற்படுத்தினா எப்படியான அந்த முடிச்சு அவுக்கணும்னு தோணும் இல்லையா, இந்த மாதிரி நியான்சஸ் சொல்லுவோம், விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமாக கற்றுக் கொடுக்கறதா இந்த கேதுவுடைய தன்மை. அதனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓஹோ நீங்க தான் அதுன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்க இப்போ பயப்படுறது என்னது, அஷ்டமத்தில் சனி உட்காண்டாரு சார், அதனால தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார். அஷ்டமத்தில் சனி நல்லதான் செய்ய போறார், உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். 6க்கும் 7க்கும் ஒரே நெட்டில் அமர்வது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னாக்க, உங்களுடைய கடன்கள், உங்களுடைய நோய், உங்களுடைய தீராத வழக்குகள் எல்லாத்துக்கும் புதிய ஐடியாஸ் கிடைக்க போகுது. அதனால அதெல்லாம் தீரப்போகுது. அதிர்ஷ்டவசமாக சில விஷயங்களெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் நடக்குது. 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல. அப்படி இருக்கிறவர் எப்படி பண்ணுவார், உங்களுக்கு பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ ஒரே எண்ணத்தில் வச்சுக்காம இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரியனானவன் 9ல் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவருமே நல்லது தானே இருக்கிறாரு. தொழிலில் 10ல் குரு அமர்ந்திருக்கிறார். குரு தன்னுடைய பார்வையினால உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நேச்சுரலி பண வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு பண்ணி கொடுத்துட்டாரு இல்லைங்களா. அதனால என்ன தப்பு இருக்குதோ அதை மட்டும் திருத்திக்கிற வேலையை அழகாக பார்க்கறது தான் இந்த வாரத்தோட வேலை. சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கும், அந்த தப்புகளை சரி பண்ணி விட்டீங்கன்னா எல்லாமே சரின்னு ஆகிடும் இல்லையா. 11 தப்பு இருக்குதுங்க, 10 ரைட் இருக்குதுங்க அப்படின்னாக்க, இந்த 11 தப்பையும் சரி பண்ணிங்கன்னா 21 ரைட் ஆகிடுது இல்லைங்களா. அந்த கால்குலேஷன் போயிடுங்க. அப்போ உங்களால் லைஃப்பில் நிறைய நல்லதுதான் செஞ்சுருப்பீங்கன்னு ஒரு கணக்கு கொடுத்து தான் இந்த கேதுவுடைய தன்மையாக அமர்கிறது என்று புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமைந்து விட போகிறது. 7, 6 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பராக அமைய போகிறது. இந்த வாரம் முடிந்த வரை நீங்கள் ஆஞ்சநேயர் உபாசனை மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியினாலே ராகு காலத்தின் போது துர்கையின் வழிபாடை நீங்கள் செய்யும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே புதிய வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமையப்போகிறது அப்படிங்கிற டோனை இப்போ கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க வளத்துடன்.